மக்களே வாங்க என் பாஸ்வேர்டு எங்கெல்லாம் திருடு போயிருக்குன்றதை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு என்னோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போவோம். என்னோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போனால் என் பேரு கீழே இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இந்த பேஜ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ப்ரைவசி, செக்யூரிட்டி, பீப்புள் ஷேரிங் இருக்கும். செக்யூரிட்டி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. அதில் ரன் ஸ்கேன் வித் கூகுள் ஒன் அப்படின்னு இருக்கும். இப்போ தட்டுங்க. தட்டி முடிச்ச பிறகு இந்த பேஜுக்கு வரும். இதை கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கேன் இருக்கும். இன்கேஸ் தெரியலன்னா ஜூம் பண்ணி பாருங்கள், என்னோட வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள். ரன் ஸ்கேன் போட்டோடனே நம்மளோட டேட்டாவை டார்க் வெப்பில் தேடுது. டார்க் வெப்பில் தேடினதில் 15 ரிசல்ட் வந்திருக்கு. 15 ரிசல்ட்னா எப்படி, எங்கெங்கெல்லாம் தேடிருக்கான்னு தெரியுதும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் போயிருக்கு, அதுவும் எஸ்பெஷலி இமெயில் எத்தனை இடத்துல போயிருக்குன்னு தெரியுது. ஸோ இந்த 15 இடத்துல என்னோட இமெயில் அட்ரஸ் போயிருக்கு. இமெயில் அட்ரஸோட சேர்த்து என்னென்னலாம் போயிருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஒவ்வொரு வெப்சைட்டாக பார்ப்போம். இதில் பிக் பாஸ்கெட்டு, இப்போ 500px, ரெட் பஸ், மை ஃபிட்னஸ் பேட், ஜொமேட்டோ, இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருப்பான்னு நினச்சேன். அங்கேயும் போயிருக்கு. அங்கேருந்தும் நம்மள்தேன்னு எடுக்கிறது இல்லை, டேட்டா டைரெக்டாக அவனோட சர்வர்லேயே போய் எடுக்கிறான். அவனோட வெப்சைட்லேயே எடுத்துருக்கானுங்க. பார்ப்போம் வாங்க, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம். பாருங்களேன், எவ்வளோ செக்யூராக நம்ம வச்சுருந்தாலும் இப்போ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அவன் டேட்டாவை எடுத்துட்டான்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் போயிடுது இல்லை, காம்ப்ரமைஸ் ஆகிடுது இல்லை. இது எப்படி தடுக்கிறது? இப்போ அவன் மேலே எந்த ஃபைனும் போட முடியாதா? என்னோட இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, டார்க் வெப்பில் இருக்குன்றது. இப்போ கூகுள் ஒன் சர்ச் பண்ணி சொல்லியிருக்கு. இது அவங்க மேலே நம்ம வெப்சைட்டில் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியாதா? தெரியல. சரி சரி வாங்க பார்ப்போம். பிக் பாஸ்கெட்டில் இன்னும் கொடுமை. இதில் 0Q, இதில் என்ன இருக்குன்னா என்னோட இமெயில் ஐடி போயிருக்கு, என்னோட பாஸ்வேர்டு போயிருக்கு. பாஸ்வேர்டு எல்லாம் ஷேர் பண்ணுற அளவுக்கு அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா எவ்வளோ மட்டமான வெப்சைட்டாக இருக்கும் பார்த்துங்க. அதை வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்கான் போல் இருக்கு. என்னோட டேட்டா அப்படியே போயிருக்கு. இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் ஆர் காம்ப்ரமைஸ் பாஸ்வேர்டு, செட்டப் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஃபார் இமெயில். சரி, 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இது வரைக்கும் செட் பண்ணல அப்படின்னா செட் பண்ணணும். சரி, அடுத்து என்ன, ரயில் யாத்திரியில் என் இமெயில் ஐடி மட்டும் தான் போயிருக்கு. அடுத்து ஜெம்ப்ளெக்ஸில் என்னோட இமெயில் ஐடி மட்டும் தான் போயிருக்கு. பிக் பாஸ்கெட்டில் என் இமெயில் ஐடி, நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாம் வீட்டு அட்ரஸ் முதல்ல போயிருக்கு பாருங்களேன் அவன்கிட்ட. எவ்வளோ மட்டமாக இருப்பாரு. காம்போ லிஸ்ட் எது கொடுத்தானே தெரில. இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போயிருக்கு. அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ்.com, தெரியல, இந்த வெப்சைட் ஞாபகம் இல்லை எனக்கு எப்போ கொடுத்தாங்க. அதில் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போயிருக்கு. அடுத்து டப்மேஷ் சும்மா யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் போயிருக்கு. கேவலமாக சேவ் பண்ணியிருக்கான். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் போகும் நான் நினச்சே பார்க்கல. கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இந்த வெப்சைட்னு நினச்சேன். இதோட கலெக்ஷனு, அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போயிருக்கு. பாஸ்வேர்ட் போனதும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா பாஸ்வேர்டை சேர்த்து லீக் பண்ணுறாங்களா இல்லை அவங்களே எடுக்கிறாங்களா தெரில. யூசர் நேமு, இமெயில் ஐடி ஓகே. ஐஎம்ல ரெட் பஸ் பாருங்களேன், பஸ் புக் பண்ணுறதுக்கு போடுறோம். என் ஃபோன் நம்பரு, நேமு, இமெயில் ஐடி எடுத்துருக்காங்க அதுலேருந்து. மை ஃபிட்னஸ் பேல், அந்த ஆப்பில் நான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவனும் காசு பார்த்து வித்துட்டான் போல் இருக்கு. ஜொமேட்டோ, இவனை நம்பி கொடுத்தனா அடுத்து வீட்டு அட்ரஸ், எத்தனை மெம்பர் இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருவான் போல் இருக்கு. ஏன்னா என்ன சாப்பிட்டோங்கிற மாதிரி கொடுத்துருப்பான் இத்தனை நேரத்துக்கு. என் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் தூக்கிட்டானுங்க. அதான் கிட்டத்தட்ட 15 ரிசல்ட், 12 வெப்சைட்டில் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. பாருங்க, இல்லை நம்மளா போய் எங்கேயும் லீக் பண்ணல. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா போயிட்டு இந்த ஆப் போட்டிருக்கோம்ல, அந்த ஆப்பில் இருக்கிறோட சர்வர், அதாவது என்ன, அந்த ஆப் எந்த கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துருக்கோ அந்த கம்ப்யூட்டர்லேயே போய் திருடிருக்கான். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னா நம்மளோட கம்ப்யூட்டர் கிடையாது. இப்போ எந்த கம்பெனி வந்து அந்த ஆப்பெல்லாம் கிரியேட் பண்ணானோ அவனோட கம்ப்யூட்டரில் போட்டு தான் நம்மளுக்குலாம் வந்துட்டு இன்டர்நெட்டில் காமிப்பான் இல்லையா. அவன் கம்ப்யூட்டரில் அந்த டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அங்கேயே போய் திருடிருக்கான். ஸோ அங்கேருந்து திருடி அதை எடுத்து டார்க் வெப்பில் போட்டிருக்கான். டார்க் வெப்புங்கிறது வந்து
கள்ள மார்க்கெட்டுன்னு வச்சுக்கலாம், கள்ள சந்தை அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்படின்னா திட்டு சீடிலாம் கிடைக்கும்ல ஒரு சில ஏரியாவில், அது மாதிரி இங்கே யாருந்தாவது கிரெடிட் வந்து அந்த இடத்துல வந்து போட்டு விற்பானுங்க. சில நேரத்தில் அவனுங்களே வித்துடுறானுங்க. வெப்சைட்டே சரியா போகலை, அவனுக்கு காசு வரலன்னா அவனோட யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் எடுத்து வித்துடுறானுங்க. ஸோ இப்போ நான் நான் பஸ் டிக்கெட் புக் பண்ண இடத்துலேருந்து போயிருக்கு, ட்ரெயினுக்கு புக் பண்ண இடத்துலேருந்து போயிருக்கு, ஷாப்பிங்லேருந்து போயிருக்கு. நல்ல வேலை ஜிபே ஃபோன்பேல போகல. ஒவ்வொரு இடத்துல ஃபோன் பில்லு பே பண்ண இடத்துல, லோன் எடுத்த இடத்துலாம் போகல. ஏன்னா அவனே யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் இடத்துல போகல, அவனே யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாப்பிங்கு, பஸ் டிக்கெட்டு, இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, ஒரு சில இடத்துல இருந்து மட்டும்தான் இதெல்லாம் மோஸ்ட்லி போயிருக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த வெப்சைட்ல இருக்கிறத எடுத்து என்னென்ன டீட்டெயில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, பிக் பாஸ்கெட்டுங்க வெப்சைட்ல என்னோட அட்ரஸ் மாதிரி எடுத்திருக்கான். அது வந்து டார்க் வெப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வச்சு அவன் என்னென்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. அவன் எவன்லாம் நம்மளுக்கு டார்கெட் பண்ணான்னு தெரியாது. நமக்கு எங்கேன்ற இவ்வளோ கால்ஸ் வருது, இத்தனை ஸ்கேம் கால்ஸ் வருது, நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே நம்மளோட டேட்டாலாம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்குங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2017 இருக்கு, 2019 இருக்கு, 2021 இருக்கு, இப்போ 2024 கூட ஒன்று ஆயிருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, அந்தந்த வெப்சைட்டை அந்தந்த காலகட்டத்தில் திருடும்போது, அங்கே போயிட்டு வெப்சைட்லேருந்து ஹேக் பண்ணும்போது, அவனோட சர்வர் கம்ப்யூட்டர்லேயே போய் ஹேக் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே எடுத்திருக்கான். அது ஒவ்வொரு கையா மாறி, ஒவ்வொரு வருஷமா மாறி, ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கு விற்று அவனை நம்ம கான்டாக்ட் பண்ணி ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஸோ என்னோட ஃபோன் நம்பருக்கு கால் வருதுன்னா, இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து எடுத்த டேட்டாவை கள்ள சந்தையில விற்று, கள்ள சந்தைனா டார்க் வெப்னு வச்சுங்களேன், சாரி டார்க் வெப்னா கள்ள சந்தைன்னு வச்சுங்களேன், அங்க விற்று அங்கிருந்து நமக்கு ஃபோன் பண்றானுங்க. அந்த அக்கௌண்ட்ல என்னோட பழைய யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதில் இருக்க டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் மூவ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அந்த அக்கௌண்ட்டை நான் இன்னும் வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனலை இன்னும் நான் வச்சிருக்கேன். அதுக்காக வீடியோ ப்ரைவேட்டாக வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்தீங்க. ரெண்டாவது, நான் இதில் இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். 2 ஃபேக்டர் authentication போட்டுட்டேன் இப்போ. அடுத்து அந்த நம்பர்ஸை பேங்க்குக்கு, ஆதார் கார்டு, மற்ற ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனுங்கிறதுனால அது எதுலையும் நான் கொடுக்கல. சென்சிட்டிவ்னா ரொம்ப முக்கியம் வாய்ந்த டீட்டெயில்ஸுங்கிறதுனால நான் அந்த நம்பரை வேற எந்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் நான் கொடுக்கல. கொடுத்துருந்ததை வேற நம்பர் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வச்சிருங்க. அப்போதான் உங்கள் டேட்டா சேஃபாக இருக்கும். பார்ப்போம். பை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேற என்ன பண்ணலான்றது நீங்களும் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.